வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம். சுரேஷ் சலையின் டிஜிட்டல் தடயங்கள் சல்லடை. பிரதான சூத்திரதாரிகள் யாரென்றும் துருவல். தடுப்பு காவலில் கிடுக்குப்பிடி விசாரணைகள். ரணில் இந்திய தூதுவர் கொழும்பில் திடீர் சந்திப்பு. அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக வேல்நம்பி நியமனம். சுரேஷ் சலே கைது உண்மையை கண்டறிவதற்கான ஓர் ஆரம்பம். கத்தோலிக்க திருச்சபை வரவேற்பு. சட்டத்தின் பிடியிலிருந்து எவரும் தப்பவே முடியாது. அர்ஜுன மகேந்திரன் விவகாரத்தில் அரசு கடும் எச்சரிக்கை. இனவாத மதவாதமற்ற நாட்டை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி கூறுவது வெறும் அரசியல் வான வேடிக்கையே. அருட்தந்தை சக்திவேல் தெரிவிப்பு. வடக்கு அபிவிருத்தியில் பல்கலைக்கழகங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம். ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தல். கிவிலோயாவின் பின்னணி சிங்கள குடியேற்றம் அல்ல, இப்படி அமைச்சர் சந்திரசேகர் கூறுகின்றார். பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக யாழில் சனியன்று மாபெரும் போராட்டம். உலக பௌத்த சங்க சம்மேளனத்தின் 60வது ஆண்டு விழா இலங்கையில். ஏற்பாடுகளை முன்னெடுக்க ஜனாதிபதி பணிப்புரை. புலிகளை அழித்தவரை அரசு வேட்டையாடுவதா? சுரேஷ் சலே கைதுக்கு உதய கம்மன்பில கடும் எதிர்ப்பு. இது திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் ஆவேசம். அரசியலுக்காக தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படக்கூடாது. சாலே கைதை கண்டித்து அலிசப்ரி அறிக்கை. சுரேஷ் சாலே கைதில் அரசியல் உள்நோக்கம். எதிர்க்கட்சிகள் கண்டனம். தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே பயன்படுத்திய கணினிகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் வங்கிக் கணக்குகளை விரிவாக ஆய்வு செய்ய புலனாய்வாளர்கள் தீர்மானித்துள்ளனர். 2019 ஏப்ரல் 21 அன்று இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களுக்கு சதி செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று புதன்கிழமை காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியுகட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு காலை 8:10 மணியளவில் அவர் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது விசேட அதிகாரிகள் குழுவினால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சுரேஷ் சலே சிஐடி தலைமையகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இந்த தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்ததா, தெரிந்திருந்தும் அவற்றை உரிய தரப்பினருக்கு அறிவிக்காமல் மறைத்தாரா என்பது குறித்து அதிகாரிகள் விசேட கவனம் செலுத்தியுள்ளனர். பிரித்தானியாவின் சனர்போ ஆவணப்படத்தில் அசாத் மௌலானா வெளியிட்ட பரபரப்பு தகவல்களின் அடிப்படையில் ராஜபக்சவினரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரும் நோக்கில் தவ்வி ஜமாத் உறுப்பினர்களுடன் இணைந்து சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஏற்கனவே இந்த தாக்குதல் தொடர்பாக நவ்வர் மௌலவி உள்ளிட்ட 25 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் சமர்ப்பித்த ரகசிய அறிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இந்த அதிரடி கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சுரேஷ் சலையின் கைது தொடர்ந்து இந்த தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் சில முக்கிய மற்றும் பலம் வாய்ந்த நபர்கள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்போது வலை வீசியுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஜா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பு புலவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒரே அணியங்கள் கொண்டு வருவது தொடர்பாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தனர். இந்த பேச்சு முடிவடைந்தவுடனேயே இந்திய தூதுவர் அவரை சந்தித்தமை அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக சிரேஷ்ட பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார்.
தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ள நிலையில் மார்ச் 25 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் கிழக்கு புத்தூரை பிறப்பிடமாக கொண்ட பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் பீடாதிபதியாக பணியாற்றி வருகின்றார். கல்வித்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் நீண்டகால அனுபவம் கொண்ட இவர் பல்கலைக்கழக சமூகத்தில் மதிப்புக்குரியொருவராக திகழ்கின்றார். துணைவேந்தர் பதவிக்காக கடந்த செப்டம்பர் மாதம் பல்கலைக்கழக பதிவாளரால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நேர்முக தேர்வு மற்றும் மதிப்பீடுகளில் அதிக புள்ளிகளை பெற்று பேராசிரியர் வேல்நம்பி முதலிடத்தை பிடித்திருந்தார். குறிப்பாக கடந்த 3 தடவைகளாக இடம்பெற்ற துணைவேந்தர் தேர்தல்களிலும் இவர் முதல் 3 இடங்களுக்குள் தெரிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்படி பல்கலைக்கழக பேரவையினால் பரிந்துரைக்கப்படும் மூவரில் ஒருவரை துணைவேந்தராக நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் கல்வி அமைச்சின் பரிந்துரைகளுக்கு அமைய ஜனாதிபதி இந்த நியமனத்தை மேற்கொண்டுள்ளார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலே கைது செய்யப்பட்டமையை கத்தோலிக்க திருச்சபை வரவேற்றுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஓர் அங்கமாகவே இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது என்றும் கத்தோலிக்க திருச்சபை சுட்டிக்காட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விரிவான விசாரணைகளின் அடிப்படையில் சுரேசலே நேற்று பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவரிடம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கைது நடவடிக்கை குறித்து கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது விசாரணைகள் சரியான திசையில் தொடர்கின்றன என்பதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகும். எமக்கு தேவையானது ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் மறைந்துள்ள உண்மைகளே தவிர வெறும் கைதுகள் மாத்திரமல்ல. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அதன் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி முன்னேற்றத்துக்கு பல்கலைக்கழகங்கள் மாகாண திணைக்களங்களுக்கு தோள் கொடுத்து உதவ வேண்டும் எனவும் இவ்வாறான கூட்டு முயற்சிகளின் ஊடாகவே எதிர்காலத்தில் எமது மாகாணம் சிறப்பானதொரு வளர்ச்சியை எட்ட முடியும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள தொழில்நுட்ப பீடத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றிய போது நடப்பு ஆண்டில் வடக்கு மாகாணத்துக்கு பல்வேறு நிதி மூலங்களிலிருந்தும் பெருமளவான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெறவுள்ளன. இந்த நிதியினுடன் அபிவிருத்தி திட்டங்கள் தரமானதாகவும் உரிய கால வரையறைக்குள்ள நிறைவு செய்யப்பட வேண்டும். இருப்பினும் எமக்கு ஆளணி வளம், குறிப்பாக தொழில்நுட்ப ஆளணி வளத்தில் மிகப்பெரிய வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான சவால்களை வெற்றி கொள்ள பல்கலைக்கழக சமூகம் எமக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க முடியும். இந்த ஆண்டு மாத்திரமின்றி எதிர்காலத்திலும் இத்தகைய விடயங்களில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான வலுவானதொரு பொறிமுறையை நாம் உருவாக்க வேண்டும். குறிப்பாக தொழில்நுட்ப பீடம் மற்றும் பொறியியல் பீடங்களிலிருந்து வெளியேறிய மாணவர்களையும் இறுதியாண்டில் கல்வி பயிலும் மாணவர்களையும் பயிற்சி அடிப்படையில் நாம் எமது செயற்றிட்டங்களில் இணைத்துக் கொள்ள முடியும். எம்மிடமுள்ள மனித வளங்களை உச்சளவில் பயன்படுத்தி மாகாணத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். In the future they will take more research from the other points. So we have to train more people who are related to the field. So we also listen to create awareness among the students, not only the university students as well as the students in the schools. So in the future there are so many varieties of aviation stuff they need. So in the future that will also be considered. That's also a very positive sign. So at the same time the Narayan being taken that is also the about also very intensive flights and future I think they have to extend
still we have our GDP is nearly 4.5, the contribution to the national level. So we think that it should be upgraded to that. Asked to be on the advisory group. The first things we took up is that if you take the northern province, there are a lot of idle industries, right, or idle machinery, or factories that are functioning at very low capacity. So these are, what we might call low-hanging fruit, right? You don't need even new investment. There's already a lot of assets that can be made productive. One of the major are involving, but we can, as an institution, we can, as a faculty, we can involve in a much bigger scale. I would like to get the opinion from other faculty members. To initiate few matters, and we have supported to renew the vehicles and commanders, automobile students and staffs are participated in that kind of activities. So most of our staff are studying to PhD. So once they come here, I think we can fully support them. SVKK used to be a street we can make a lot of precast elements, precast I-beams for constructing bridges, precast posts, precast concrete panels for various. These are very economical and also. மத்திய வங்கி பிணைமுறை மோசடியின் பிரதான சந்தேக நபரான முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வருவது ஒரு சிக்கலான செயல்முறை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அர்ஜுன மகேந்திரனை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக அரசு தற்போது உயர்மட்ட ராஜதந்திர தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், எனினும் இது ஒரு எளிய நடைமுறை அல்ல என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்கப்பூர் அரசின் சட்ட திட்டங்கள் மற்றும் சர்வதேச விதிகளுக்குட்பட்டு இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சந்தேக நபர் நாட்டில் இல்லாத போதிலும் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அர்ஜுன மகேந்திரனை நாட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தொடரும். அவரை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை நாம் கைவிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிணைமுறை மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தொடர்புடைய எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்று உறுதியளித்த அமைச்சர், தவறு செய்தவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதே அரசின் இறுதி நோக்கம் என்று மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இனவாதமற்ற மதவாதமற்ற நாட்டை உருவாக்குவேன் என்று கூறுவதெல்லாம் வெறும் அரசியல் வான வேடிக்கையே என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தையிட்டியில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை படையினர் யுத்தகால பகுதியில் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு நில்லாது அந்த நிலங்களை நிரந்தரமாகவே ஆக்கிரமிக்கும் நோக்கில் நாட்டின் நடைமுறை சட்டங்களை எல்லாம் மீறி விகாரை கட்டியதோடு தற்போது சட்டவிரோத விகாரையின் பிக்கு விகாரை அமைந்துள்ள காணியை மீள கொடுக்க மாட்டேன் என கூறியுள்ளமை நாட்டின் சட்டத்துக்கும் மனித அறத்துக்கும் பௌத்த தர்மத்துக்கும் அதன் போதனைகளுக்கும் எதிரான குற்றமாகும். குற்றமென தெரிந்தும் எத்தகைய அச்சமுமின்றி இவ்வாறு கூறுவதற்கு பின்னால் சிங்கள பௌத்த இயக்க சக்திகளும் அதற்கு துணை இருக்கும் படையினரும் மறைமுக அரசியல் சக்திகளுமே காரணமாகும். சட்டவிரோத விகாரை பிரச்சினைக்கான தீர்வு எட்டப்படாமைக்கு முக்கிய காரணம் சிங்கள பௌத்த ஆதிக்க நிலையாளர்களதும் அவர்களுக்கு துணை நிற்கும் படையினரதும் தன்மான பிரச்சனையாகும். அநீதி நிறைந்த தன்மான பிரச்சனையினால் ஓரின சமூகம் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றது. இனமத முரண்பாடு தொடர்ந்தும் கொதி நிலையிலேயே இருக்கும் சூழ்நிலையில் சமாதானம் பேசுவது நடைமுறைக்கு சாத்தியமற்ற செயலாகும். இந்த விடயத்தில் மல்வத்த, அஸ்கரிய மற்றும் அமரபுர பௌத்த தலைமை பீடங்கள் பௌத்த தர்மத்தின் வழி நின்று நாட்டின் தலைமைத்துவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுரை வழங்குவது காலத்தின் கட்டாயமாகும். அதுவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்பதோடு சமயங்கள் மீது, சமய தலைமைத்துவங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கையையும் உருவாக்கும். பௌத்த தலைமை பீடங்களோடு நாட்டின் ஏனைய சமயங்களின் தலைமைத்துவங்கள், குறிப்பாக தமிழ் தாயகத்தின் சமய தலைமைத்துவங்கள் உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம்.
தையிட்டி பிரச்சினை அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்துள்ள சூழ்நிலையில் சமய தலைமைகள் அமைதி நிலையில் இருப்பதோ தூர நின்று வேடிக்கை பார்ப்பதோ சமய அறநெறிக்கு நலமாக அமையாது என்பதையும் கூறுகின்றோம். நாட்டு மக்களின் அமைதிக்கும் சக வாழ்வுக்கும் எதிர்காலம் தொடர்பான நம்பிக்கைக்கும் பாதகமான அரச பொருளாதார படை கட்டமைப்பு செயற்பட்ட சூழ்நிலையிலேயே மாற்று சமூகமாக சமயங்கள் தோன்றின என்பது மக்களுடைய நம்பிக்கையாகும். அத்தகைய மாற்று சமூகத்தின் பங்காளிகளாக மாற்று சமூகத்தின் தலைமைத்துவங்களாக காலத்தின் கடமையை நிறைவேற்றி நீதி சமூகத்தை உருவாக்க செயற்படுகையில் அதற்கு துணை நிற்பது அனைத்து சமயங்களதும் கடமையும் பொறுப்புமாகும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிவிலோயா திட்டத்தின் பின்னணி சிங்கள குடியேற்றம் அல்ல, மாறாக விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை சேமிப்பதே நோக்கமாகும் என்று அமைச்சர் இனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரஜாசக்தி உறுப்பினர்களுக்கான நியமன கடிதம் வழங்க நிகழ்வில் அமைச்சர் சந்திரசேகர் மேலும் தெரிவித்ததாவது, கிவிலோயா திட்டத்தை வைத்து பல்வேறு விதமான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. சிங்கள குடியேற்றத்தை நோக்கமாக கொண்டு கிவிலோயா திட்டம் அமைக்கப்படவில்லை, மாறாக விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவே அந்த திட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அங்கு குடியேற்றங்களை மேற்கொண்டால் தமிழ் குடியேற்றங்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும். கடந்த அரசுகளில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் மோசடிகள் தொடர்பில் நாங்கள் தீர்க்கமாக விசாரித்து வருகின்றோம். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு கடந்த அரசுகளைப் போன்றதல்ல. இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை உள்ளது. மக்களின் நலனுக்கு முன்னுரிமை வழங்கியே அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் எனும் தொனிப்பொருளில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்க கோரி நாளை மறுதினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இந்த போராட்டம் அன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்பாக ஆரம்பமாக உள்ளது. அங்கிருந்து பேரணியாக செல்லும் போராட்டக்காரர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தை சென்றடைந்து தமது கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளனர். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தாயக செயலணியின் பிரதிநிதிகள் இந்த போராட்டம் குறித்து விவரங்களை வெளியிட்டனர். இதன்போது கட்சி பேதங்களை கடந்து அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரையும் இந்த போராட்டத்தில் கைகோக்குமாறு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். ஊடக சந்திப்பில் பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்ததாவது, தற்போது நடைமுறையிலுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து வருகின்றனர். இந்த சட்டத்தை நீக்குவதாக வாக்குறுதி அளித்தே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் பழைய சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக அதற்கு மாற்றாக புதியதொரு சட்டத்தை கொண்டு வர அரசாங்கம் முயற்சிக்கிறது. எம்மை பொறுத்தவரை இந்த சட்டம் பழையதோ அல்லது புதியதோ அதன் வடிவம் எதுவாக இருந்தாலும் அது தேவையற்றது. மக்களை பாதிக்கும் இத்தகைய கொடிய சட்டங்கள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. அரசின் புதிய சட்ட முயற்சியை கண்டித்தும் நீதியை வலியுறுத்தியுமே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். உலக பௌத்த சங்க சம்மேளனத்தின் 60வது ஆண்டு விழா மற்றும் 11வது பொதுச்சபையின் 2வது நிறைவேற்றுக்குழு கூட்டம் எதிர்வரும் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 2 வரை இலங்கையில் நடைபெறவுள்ளன. அதன் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு தேர்தல்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ள இந்த விழாவுக்கு தேவையான அரசு அனுசரணை வழங்க புத்தசாசன அமைச்சர், ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதிநிதி, பாதுகாப்பு செயலாளர், பொலிஸ்மா அதிபர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகளை உள்ளடங்கிய ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். 1966ஆம் ஆண்டு இலங்கையில் முதலில் நிறுவப்பட்ட இந்த சர்வதேச பௌத்த அமைப்பின் விழாவை அது நிறுவப்பட்ட நாட்டில் நடத்துவது ஒரு தனித்துவமான மைல்கல் என்று ஏற்பாட்டுக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தேரவாத, மகாஜானம் மற்றும் வஜ்ராயுதம் ஆகிய அனைத்து பௌத்த மரபுகளையும் பிரதிநிதிப்படுத்தி 50 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 600 பிரதிநிதிகள் இந்த நிகழ்வுக்காக இலங்கைக்கு வருகை தரவுள்ளதுடன் 3 நிகாஜாக்களை சேர்ந்த மகாநாயக்க தேர்கள் உட்பட 500 இந்நாட்டு தேர்களின் பங்கேற்புடன் இந்த விழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வுக்கு பூட்டான் மன்னர் உட்பட பௌத்த நாடுகளின் ராஜதந்திரிகளுக்கு அழைப்பு விடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் ஆரம்ப நிகழ்வு நவம்பர் 28ஆம் தேதி கொழும்பு நாகானந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறும். நிறைவேற்று குழு கூட்டம் மற்றும் கல்வி மாநாடு நவம்பர் 29ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. உலக அமைதிக்காக அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகா போதியில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி நவம்பர் 30ஆம் தேதி மாலை நடைபெறும். டிசம்பர் 1ஆம் தேதி ருவன்வெளி சாய மற்றும் கண்டி தலதா மாளிகையை மையமாக கொண்டு சமய அனுஷ்டானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
வஸ்காலம் முடிந்த பிறகு நடைபெறும் இந்த விழா இலங்கையில் பௌத்த மறுமலர்ச்சி குறித்து உலகுக்கு சிறந்த செய்தியை வழங்கும் என்றும் நாட்டின் சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்கு பெரிதும் பங்களிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு நிறைவு நிகழ்வை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஏற்பாடு செய்வதன் அவசியத்தை இதன்போது சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கு அரசு முழு ஆதரவையும் வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நியமிக்கப்படும் விசேட குழுவினால் அரசாங்க தரப்பு மற்றும் ஏற்பாட்டு குழு நிறைவேற்ற வேண்டிய பணிகளை உடனடியாக அடையாளம் கண்டு எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிடுமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி அதன் மூலம் இலங்கையின் விருந்தோம்பல் குறித்து மிகவும் சிறந்த செய்தியை முழு உலகுக்கும் எடுத்துக்காட்ட முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பௌத்த மறுமலர்ச்சியை உலகுக்கு மீண்டும் உறுதிப்படுத்தவும் நாட்டின் கௌரவத்தை அதிகரிக்கவும் இந்த நிகழ்வு வழங்கும் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலே கைது செய்யப்பட்டமையானது அரசின் திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கை என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறியதாவது, விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிப் போரின் போது சுரேசலே நாட்டுக்காக பாரிய பங்களிப்பை வழங்கிய ஒரு அதிகாரி ஆவார். அத்தகைய ஒருவரை பழிவாங்கும் நோக்கம் பிரிவினைவாத சக்திகளுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. தற்போது நடைபெற்றுள்ள இந்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் அத்தகைய சக்திகளின் தூண்டுதல் இருக்கலாம் என்று சந்தேகம் எழுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த தாக்குதலுடன் தொடர்பில்லாத அப்பாவிகளை திட்டமிட்ட அடிப்படையில் இலக்கு வைத்து தண்டிப்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இத்தகைய அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக நாம் முன்னின்று குரல் கொடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் லாபங்களுக்காக நாட்டின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படக்கூடாது என்று முன்னாள் நீதியமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து விசாரணைகளுக்காக இலங்கை அரசு புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலே கைது செய்யப்பட்டமை குறித்து முன்னாள் நீதியமைச்சர் அலிசப்டி தனது சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியாகவும் விடுதலை புலிகளின் புலனாய்வு வலையமைப்பை சிதைப்பதிலும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் உட்பட முக்கிய தலைவர்களை அளிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கான புலனாய்வு செயற்பாடுகளை தலைமையேற்று செயற்படுத்தியதிலிருந்து KP முதலான ரகசிய செயற்பாட்டாளர்களை கைது செய்வது வரையான ரகசிய புலனாய்வு நடவடிக்கைகளை முன்னின்று செயற்படுத்தியவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலே ஆவார். நாட்டை பாதுகாக்க தங்கள் உயிரை பணயம் வைத்த அதிகாரிகள் இன்றைய அரசியல் சுழற்சியின் காரணமாக பழிவாங்கப்படுவதற்கு இடமளிக்கப்படக்கூடாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் விசாரணைகளின் போது அரசாங்கம் உண்மையையும் நீதியையும் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலையின் கைது மற்றும் நிலக்கரி இறக்குமதி மோசடி தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சையத் சஞ்சய பெரேரா ஆகியோர் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டுமாயின் தற்போதைய பாதுகாப்பு தரப்பில் உள்ள முக்கிய அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த திடீர் கைது நடவடிக்கை என்பது நாட்டில் தற்போது பேசுபொருளாகி உள்ள நிலக்கரி ஊழலை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியே என எதிர்த்தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சையத் சஞ்சய பெரேரா ஆகியோர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று காலை சுரேசாலே கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அவர் மீது பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இருந்தன. அவர் கைது செய்யப்பட்டமை வரவேற்கத்தக்கது. அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரிதான் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக உள்ளார். எனவே இந்த விசாரணையை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கு அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சையத் சஞ்சய பெரேரா நிலக்கரி மோசடியை மூடி மறைப்பதற்காகவே இப்போது சுரேசாலே கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறான கைதுகளின் மூலம் நிலக்கரி ஊழலை ஒருபோதும் மறைக்க முடியாது. அரசாங்கம் இது குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் வாழ்வாதார நிலங்களுக்கான ஆவணங்கள் இல்லை என்பதை காரணம் காட்டி அந்த காணிகளை விடுவிக்க வனவள திணைக்களம்
மறுப்பு தெரிவிப்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மாவட்ட செயலகத்தினால் பரிந்துரைக்கப்படும் காணிகளை வனவள திணைக்களம் முழுமையாக விடுவிக்க வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் இவ்வாண்டுக்கான முதலாவது காலாண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குழுவின் தலைவரும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருமான ஈனா சந்திரசேகர் மற்றும் குழுவின் இணைத்தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமான நாவண்ணா வேதநாயகன் ஆகியோரின் இணைத்தலைமையில் நேற்று புதன்கிழமை காலை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. வனவள திணைக்களத்திடமிருந்து 10,821 ஏக்கர் காணியை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் வெறுமனே 1088 ஏக்கர் காணியை மாத்திரமே விடுவிக்க வனவள திணைக்களம் பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பில் சுட்டிக்காட்டிய மாவட்ட செயலாளர் கோரப்பட்ட முழுமையான 10,821 ஏக்கர் காணியையும் விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்திய நிலையில் அக்கோரிக்கைக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஏகமனதாக அனுமதி வழங்கியது. வனவள திணைக்களத்தினால் விடுவிக்கப்படவுள்ள காணிகள் தொடர்பான முழுமையான விவரங்களை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை பெற்று சமர்ப்பிக்குமாறு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தின் எதிர்கால குடிதண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு 2 குளத்திலிருந்து குடிதண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியும் ஒருங்கிணைப்பு குழுவினால் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோரும் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், பிரதி பிரதம செயலாளர்கள், மாகாண படிப்பாளர்கள், ஆணையாளர்கள், திணைக்கள தலைவர்கள், பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் என பலரும் கலந்து கொண்டனர்.